எல்லாரும் ஹாய் காமிங்க. அம்மா குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு தங்கச்சியை சமைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? உருட்டுங்க நீங்கள் உருட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது வெங்காயம். அது இல்லை நீ சொல்லு. எண்ணெய், கடுகு, குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு விலாக் எடுத்து. இன்றைக்கி வந்து ஃபுல் டே நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த விலாகில் இருக்க போது டே இன் மை லைஃப். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் வந்து அப்புறம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, பாய். ஹாய். ஸோ நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நமக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சுடிதாரை வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சைடில் வந்து நம்ம பார்ட் டைப்பில் அடிப்போம்ல, அது மட்டும் தான் வந்துட்டு வைக்கணும். நான் 3/4 வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ சைடில் மட்டும் பிடிச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சுடிதார் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நேற்று வந்து அடிக்க முடியல, கொஞ்சம் வேறு வேலை இருந்தது, அதனால் வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. இன்றைக்கி நான் இதை மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்து வேலை தான், டக்குன்னு வந்து நான் முடிச்சிடுவேன். வந்து கொஞ்சம் வைக்கிறது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பழக எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் இதை அடித்து முடிச்சுட்டு நான் அக்காவுக்கும் போட்டு பார்த்தேன் தைச்சி முடிச்சுட்டு. இப்போ தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். அக்காவுக்கு போட்டு பார்த்தேன், கொஞ்சம் லூஸாக இருந்தது. இது உடம்பு வந்து லூஸாக இருந்தது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் நம்ம பிடிச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அக்காவுக்கு வந்து ரொம்ப டார்க் கலரெல்லாம் பிடிக்காது, மைல்டாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அவளுக்கு பிடிக்கும். அப்படின்னு அவளுக்கு அதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் செட் அப்படி. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இது அவளுக்கு போடும்போது. 3/4 நான் வந்து மோஸ்ட்லி எங்கள் அக்காவுக்கு தைக்கிறது எல்லாம் பத்தாமல் தான் போகும். ஆனால் இந்த 10ஆம் சென்ஸ் எப்படின்னா கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாயிரும், இல்லை ஷோல்டர் சின்னதாயிரும். ஆனால் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப நல்லா தைச்சி கொடுத்துருக்கேன். எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, பாருங்கள், கரெக்டாக வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த சுடிதாரையே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து இஞ்சி மல்லி எல்லாம் போட்டு நல்லா தூக்கலாக ஒரு வரட்டி வந்து வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் குடிச்சிட்டு இதையும் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மார்னிங் டிஃபன் தான் வந்துட்டு பண்ணோம். அம்மா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் சொன்னேன் எங்கள் அம்மாவை, ஹாய் சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோதுமை ரவை உப்புமா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை ரவை உப்புமாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சின்ன வெங்காயம் தலைக்கு போட்டுடலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து உரிக்க போகிறேன். உரிச்சிட்டு அரைச்சிடலாம். அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தலையில் தேய்ச்சலாம். இதை தேய்ச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, பாத்திரங்கள் வருது, அப்புறம் ஷெல்ஃபு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து குளிச்சாச்சு. நான் வந்து வெங்காயத்தை தேய்ச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு ஷெல்ஃபு அப்புறம் கேஸ் எல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ரேஷன் கடைக்கு கிளம்ப போகிறோம். போய் ரேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்துக்கு சமைக்கணும். பார்க்கலாம், கிளம்பிடலாமா? பொட்டு வச்சாச்சு, பொட்டு வச்சுட்டு தலை சீவிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எங்கே போனாலுமே சிம்பிளாக தான் தலை சீவுவேன். இப்போ கடைக்கு தான் ரேஷனுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் சைடில் கொஞ்சமாக முடி எடுத்து கிளிப் குத்திட்டேன். ஏன்னா அந்த நம்ம இதை சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டோம்னா அது வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கு, நல்லா வெயிலுக்கு அது காஞ்சி உதிர்ந்துடும். சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ ரேஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. போயிட்டு என்னென்ன போடுறாங்கன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நைட்டி வாங்கிறதுக்காக மறுபடியும் கடைக்கு போனோம். ஃபஸ்ட்டு ரேஷன் இருக்கா என்னன்னு தெரியல, இப்போவுமே 12 மணி ஆயிடுச்சு. இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு வரலாம். அங்கே
ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. ஸோ திங்ஸும் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பல. என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பருப்பு, சர்க்கரை, அப்புறம் பச்சரிசி, புழுங்கலரிசி, ஆயிலு, பருப்பு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி அக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அக்கா இல்லை அம்மா வருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ரேஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறோம் நைட்டி வாங்க. ஸோ கிளம்பிடலாமா வாங்க. அழகாக இருக்கு. நம்ம வந்துட்டு ரவி கலெக்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே போய் நைட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். 2 தான் எனக்கு பிடிச்சிருந்தது இதில். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகும்போது அங்கே இருக்கிற அண்ணா வந்து வெஸ்டர்ன் டாப் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து போட்டால் ரொம்ப லூஸாக இருக்குது. எனக்கே அவ்வளோ லூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லேஸாகவும் இருக்குது கிளாத்து. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த டாப்புக்கு மேலே போடும்போது. பட் ரொம்ப லூஸ். இதெல்லாம் போட்டுட்டு நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணோம்னா அப்படி தான். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி கிளம்பும்போது ஒரு டிஷர்ட் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அது வந்து நேவி ப்ளூ கலர். எனக்கு நேவி ப்ளூ கலர் இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் ஒன்று எடுத்துகிட்டு பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலர் வச்சு. ஓகே அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். எடுத்தாச்சு செல்லக்குட்டீஸ். அப்புறம் அம்மாவுக்கு 2 நைட்டி, எனக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து பில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ கடவுளே என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ வெயில். எப்படி தான் இதுவும் மே மாதம்னா இன்னமும் கொளுத்தும் அப்படின்றாங்க. என்னமோ இப்போ மழையாக வந்து அடிக்கிற மாதிரி இனிமேல் வெயிலுன்னு சொல்லிட்டு முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட காமிச்சா. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா வந்து சாரீ தான் எப்போவுமே கட்டுவாங்க. ஆனால் இந்த வெயில் டைமில் முடியலை. அதனால் சரி 2 நைட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் 2 நைட்டி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இந்த 2 கலர் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதனால் இதை எடுத்துட்டேன். ஸோ நைட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலரும் நல்லாயிருக்கு. அங்கே வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஹாய் காமிங்க. அம்மா இந்த பக்கம் என்ன பக்கம் ஹாய். என்ன சமைச்சிட்ருக்கோம்மா? சாப்பாடு புளிக்குழம்பு. ஓ சாம்பார் வைக்கலையா? ஸோ பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ரெடியானதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து என் தங்கச்சி ஏதோ ஸ்பெஷலாக மாங்காய் போட்டு மோர் குழம்பா. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காளான் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ காளான் வேறு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. நைட்டு ஏதாச்சும் பிரியாணி செய்கிற மாதிரி தான் பார்க்கலாம். ஏமா அரிசி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சுக்கேன். இது வந்து இது என்னது? இங்கே செவத்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? மாங்காய் மோர் குழம்பு. அன்னைக்கு என்னமோ வந்து வெள்ளரிக்கால மோர் குழம்பு வச்சுருந்தாங்க மேடம். இன்னைக்கு செவத்துக்கிட்ட என்னடி பண்ணிகிட்ருக்க? திரும்ப செவத்துக்கிட்ட தியானம் வந்துட்டுக்கிறியா? பூண்டு உரிச்சிட்ருக்கியா? இஞ்சி. இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லு. இது துவரம்பருப்பும் அரிசி ஊற வச்சது, சீரகம், மாங்காய், தேங்காய். கொஞ்சம் இதை பார்த்து சொல்கிறியா? சொல்லு. அரிசியும் இதுவும் துவரம்பருப்பும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, தேங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னும் அரையணும். எங்கள் அம்மா போட்டுட்டாங்க. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? கீழே மட்டும் மடிச்சு அடிக்கணும். சைஸ் கரெக்டாக இருக்குது. கீழே மட்டும் மடிச்சு அடிக்கணும். ஏன்னா வெயிலுக்கு
நைட் டீ போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னம்மா? சரி என் தங்கச்சி எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருக்கா, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து மோர் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்கள் எப்படி பண்ணீங்க? அவளுக்கு கேமரா ஆன் பண்ணிட்டோன்னா அவன் குழம்பிடுவா. இவங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும். என் தங்கச்சிக்கு வேலை தான் முக்கியம். அவள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஃபஸ்ட்டு சட்டியை அடுப்பில் வைக்கவும். சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் இருங்க, எவனா யாராச்சும் இருங்க ஒரு நிமிஷம். இவன் கரெக்டாக இருக்கும்போது யாராச்சும் வந்துடுறாங்க. சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது வெங்காயம். அது இல்லை நீ சொல்லு. எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அது ஊற்றிட்டு வெந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஏன்னா பருப்பும் அரிசியும் போட்டுனால அது வேகணும். அதுக்கப்புறம் சின்ன வேலை இருக்குது, அது அப்புறமா சொல்லுவாள். ஒன்றும் இல்லையாம்மா, இப்போ அது வெந்துட்டுருக்கா, அதில் வந்து தயிரை மோரை அடித்து அதில் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதானே? அப்புறம் நான் காளான் வந்து நைட்டு பிரியாணி பண்ணலான்னு தான் சொன்னேன். ஆனால் சரி என் தங்கச்சி வந்து நான் கிரேவி மாதிரி பண்ணிடுறேன் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிரேவி பண்ணுறேன்னு சொன்னான். சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு ஸோ எல்லோரும் யோசிக்கலாம், உங்கள் தங்கச்சியை சமைக்க சொல்லிட்டு நீங்கள் என்ன வெட்டியை சுற்றிருக்கீங்கன்னு. என் தங்கச்சி சமைச்சாதான் என் தம்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் என் தங்கச்சியை சமைச்சிட்ருக்கான். கரெக்டா? உருட்டுங்க நீங்கள் உருட்டுங்க, உங்கள் பாட்டுக்கு உருட்டிட்டே அலைங்க. கரெக்டு தான், நான் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ இந்த மோர் குழம்பு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் கடைசியாக தயிரை மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாமா. எல்லோரும் சாப்பிட்டாங்க, நான் தான் கடைசியாக சாப்பிட போகிறேன். பொரியல், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, அப்புறம் என்ன வச்சுருந்தாங்க, காளான் வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். நான் அதில் இருக்கிற மசாலா மட்டும் எடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு அது காளான் பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த இது என்னது மோர் குழம்பு, அவ்வளோ சூப்பராக உடம்புக்கு எதமாக இருந்தது. ஏன்னா நான் மோஸ்ட்லி சாப்பிடும்போது வீடியோ எடுக்க மாட்டேன், பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த மோர் குழம்பு. அதனால சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். அப்புறம் இந்த படம் போட்டிருந்தாங்க, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு, பூங்காட்டும் பிடிச்சிருக்கு. இது என்ன படம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து படுத்திருந்தேன். அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈவினிங் வந்து ஒரு டான்ஸ் ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹாய் செல்குட்டீஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரீல்ஸ் எடுத்து. சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கோம். ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? காதல் வளர உள்ள வைக்கும் வளர வந்தா தேடியே சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. மேடம் வந்துட்டு எங்கே போயிட்டு வந்தாலும் எப்படி வந்து வீட்டில் இருக்கிற காஸ்டியூமுக்கு மாறிடுவாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் அப்படி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானம் வச்சுருந்த புளிக்குழம்பு இருந்தது, அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடு தான் 1 பாட் ரைஸ் மாதிரி தாளிச்சு விட போகிறேன். தக்காளி சாப்பாட்டுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அரிசியை போட்டு 3 விசில் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம்.
தண்ணி வந்து அந்த பக்கம் கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, பாத்திரம் இங்கே கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லா வேலையும் அட் அ டைமில் நம்ம முடிக்க போகிறோம். சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், லவ் யூ ஸோ மச்.